ஆஃப்டர் வெரி லாங் டைம் ஒரு ப்ரீமியம் இம்போர்ட்டட் ஃபிஷ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் ஏஎம் கப்பீஸ் கோவை கிட்டேருந்து. ரொம்ப நாள் ஆச்சு இவங்ககிட்ட நம்ம வாங்கி. இப்போது இம்போர்ட்டட் மாலிஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறாங்க. அதில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒயிட் கலர் பிளாட்டினமில் ஃபேரி டெயில் மாலி வித் ப்ளூ ஐஸோட சூப்பராக இருந்துச்சு. நான் ஜென்ரலாகவே மாலிஸ்க்கு பெருசாக செலவு பண்ண மாட்டேன். பட் இந்த வெரைட்டி கொஞ்சம் காஸ்ட்லி, ப்ரீமியம் ஒன். பட் அது ஏன் அவ்வளோ காஸ்ட்லி அப்படிங்கிறது நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும். அதோட குவாலிட்டி அண்ட் அதோட கலரேஷன் நீங்கள் டேங்க்கில் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா லிட்டரலி உஜாலா போட்ட மாதிரி பயங்கர ஒயிட்டாக ஷைன் ஆச்சு. அண்ட் அதோட ஃபின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2 ஃபீமேல் ஒரு மேல் வாங்கியிருந்தேன். அது ரொம்ப ஹியூஜ் சைஸில் இருக்கிறது வந்து ஃபீமேல் அண்ட் இன்னொன்று வந்து சேமி அடல்ட் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அது அடல்ட் ஸ்டேஜ் வரப்போ அதோட டெய்ல்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ பயங்கர லென்த்தியாக ஃபேரி டெய்ல்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஆனால் அதோட ப்ளூ ஐஸும் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியில் ஒரு இம்போர்ட்டட் ஸ்டெயின் வந்து நான் எடுத்திருக்கேன். ரிஸ்கி தான். பட் ஏஎம் கப்பீஸ் அவங்க இம்போர்ட் பண்ணி இந்தியன் வாட்டர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு அடி வாங்காது. அண்ட் குவாலிட்டி அண்ட் டாப் நாச்சாக இருக்குது. ஒரு யூனிக் அண்ட் எக்ஸாக்டிக் அட் த சேம் டைம் ரொம்ப பிடிச்ச ஸ்டெயின் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம டேங்க்கில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கம்மிங் டேஸில் பார்க்கலாம்.